அன்புள்ளம் கொண்ட விஆர்ஸ்ரீ டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சுக்கிர பெயர்ச்சியை பத்தி பார்க்க போறோம். சுக்கிர பகவானானவர் ஜூன் மாசம் 12ஆம் தேதிக்கு அப்புறம், அதாவது மார்கழி 28 தேதிக்கு பின் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு சஞ்சரிக்கிறார். இப்படி சஞ்சாரம் செய்யும் போதுல உலக ரீதியா என்ன நடக்கும்னு பார்த்தா, நம்ம நாடுன்னு சொல்லக்கூடிய இந்தியா ஒரு சர்வாதிகாரம் பண்ணக்கூடிய அளவுக்கு, ஒரு உயர்ந்த அதிகாரம் செய்யக்கூடிய அளவுக்கு, அதாவது போதனை செய்யக்கூடிய அளவுக்கு உயர்ந்த இடத்துக்கு போகும். அதாவது இப்ப நம்ம நியூஸ்ல பாக்குறோம், பல பிரச்சனைகள், ஒரு நாட்டு அதிபர் இன்னொரு நாட்டு அதிபரை கைது செஞ்சிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் பாக்குறோம். இதுல நம்ம நாடு தலையிடலாம் அப்படிங்கிறத சொல்லலாம். அதாவது ஒரு ஆளுமைக்கு கொண்டு இவங்க உள்ள நுழைஞ்சு இதை நீங்க இப்படி பண்றது சரி, இப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆலோசனை சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மிக உயர்ந்த லெவலுக்கு போகும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து துறைகளுமே ஒரு உயர்ந்த ஒரு நல்ல மாறுதலுக்கு மாதிரி, ஒரு நல்லா கௌரவிக்கிற மாதிரியோ இல்ல சொல்ற மாதிரியோ போற்றுகிற மாதிரியோ நல்ல ஒரு உன்னத நிலைக்கு போகும். ஏன்னா கால புருஷ தத்துவப்படி 10ஆம் இடத்துக்கு சுக்கிரன் போகும் போதில்ல, அவங்களோட நாட்டு வளங்கள், எந்த ஒரு நாடா இருந்தாலுமே அந்த நாட்டின் வளங்கள் வெளியில வரும். அந்த பொருளாதார ரீதியா எல்லாமே தலை தூக்கி நிற்கும். சீர் கெட்டு போன அனைத்து விஷயங்களும் நல்ல முறைக்கு கொண்டு வரப்படும், சீரொழுங்கு செய்யப்படும் அப்படிங்கிற அமைப்பை கொடுக்கும். காலபுருஷ தத்துவத்தின் படிப்படையில் மேஷத்துக்கு 10ஆம் பாவத்துல வரும்போதிலே இந்த மாதிரி விஷயங்கள் நாட ரீதியாவே நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள ஒரு புதிய சாதகமான விஷயம் இல்ல ஒரு சாதனையே படைக்கப்படலாம் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி புதிய ஐடி கம்பெனிஸ் இல்ல ஐடி செக்டர்ல புதுசா ஏதாவது இன்வென்ஷன், அதாவது புதிய கண்டுபிடிப்புகள் வர்றதுனால நிறைய விஷயங்கள் மாறுதல் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த காலகட்டத்துல இதெல்லாம் நடக்கும். ஐடி சம்பந்தப்பட்ட அமைப்புகளால புதிய பரிணாம வளர்ச்சி இல்ல புதிய ஒரு விஷயங்கள் செயல்பாட்டுக்கு வரும் அப்படிங்கிற அளவுக்கு உள்ள விஷயங்கள்லாம் நடக்கும். இது உலக ரீதியா. இப்ப 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம். கும்பராசி அன்பர்களே, ராசிக்கு 12ஆம் இடத்தில் சுக்கிரன். பொதுவா 12ஆம் இடம்னாவே நமக்கு தெரியும், அயன சயன போகஸ்தானம் அப்படிங்கிறது. அந்த இடத்துல 4 கிரகங்கள் சேர்றதோட நம்ம இப்ப சுக்கிர பெயர்ச்சியை பத்தி மட்டும்தான் பார்க்க போறோம். சோ சுக்கிரனுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து பேசுவோம். சரிங்களா? சுக்கிரன் செவ்வாயோட இணைகிறார், உச்ச செவ்வாயோட இணைகிறார். அப்படிங்கும் போதுல இது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அதிகப்படியான இன்பம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள். நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், அயனம் சயனம் போகம். ஒண்ணு அதிகப்படியான பயணத்தை கொடுக்கும், இல்ல ரொம்ப நேரம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலைக்கு நீங்க தள்ளப்படுவீங்க. சயனம்னாவே தூங்குறது. சோ நீங்க ரெஸ்ட் எடுக்க தவறுனா அப்ப அதுவே சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல ரெஸ்ட் எடுக்க வைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. சரிங்களா? அதே மாதிரி போகம், இன்பத்தை அனுபவித்தல். இது மூணுமே ஒவ்வொரு ஏஜ் கேட்டகரிக்கு தகுந்தாப்புல இருக்கும். இப்ப போகம்ங்கிறது எல்லா வயசுலயும் இருக்கும். 30 வயசுக்குள்ள உள்ளவங்களுக்கு போகமா செயல்படும். 50 வயதுல இருக்கிறவங்களுக்கு, 30ல இருந்து 50 வயதுல இருக்கிறவங்களுக்கு அயனமாம், அதாவது பயணங்கள் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல செயல்படும். 50 வயதை கடந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் இது சயனமாக செயல்படும். சோ இந்த அமைப்பு ஒவ்வொரு ஏஜ் கேட்டகரிக்கு தகுந்தாப்புல செயல்படும் சுக்கிரன் அதோட தன்மையில அப்படிங்கிறதுதான் உண்மை. திருமணமாகாத இளைஞர்களுக்கு போகம்னு அடிப்படையில திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் இல்லாட்டி எதிர்வாழ்ந்த தூண்டல்கள், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதுவும் ராசியிலே ராகு இருக்கிறதுனாலையும் வக்ரகுரு ராசியை தொடர்பு கொள்றதுனாலையும். வக்ரகுரு ராசியை தொடர்பு கொள்றார். வக்ரகுருனாவே தப்ப சரியா செஞ்சா தப்பு இல்லை அப்படின்னு சொல்றவர் தான் வக்ரகுரு. சோ இதன் அடிப்படையில சுக்கிரன் 12ல வரும்போது திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளை நல்லபடியா கொடுப்பாரு. அதே மாதிரி காதல் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள்ல எல்லாரையும் இழுத்து விட்டு வேடிக்கை பார்ப்பாரு. அதுவும் இல்லாம ராசியில ராகு இருக்கிறதுனால அதெல்லாம் சாதாரணமா நீங்க செய்வீங்க, ஸ்டெப் எடுத்துருவீங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான். சரிங்களா? அதே மாதிரி பெற்றோர்கள் இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா இந்த காலகட்டத்துல நிச்சயம் உங்க குழந்தைகளுக்கு, கும்பராசி குழந்தைகளுக்கு இந்த காலகட்டத்துல திருமண அமைப்பு வரும். சோ அந்த அமைப்பை முறையா பயன்படுத்திக்கங்க. ஜனனகால ஜாதகத்தை ஒரு வாட்டி ஆய்வு பண்ணிக்கங்க. சரிங்களா? மற்றபடி நெகட்டிவா இங்க வேலை இல்லை. அதே மாதிரி ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் ஆண்களாலோ நிச்சயம் இந்த காலகட்டத்துல விரோதம் ஏற்படும். அதாவது இன்பம் ஒண்ணு கிடைக்குதுன்னா, ஒரு சந்தோஷம் கிடைக்குதுன்னா அது நியாயமான வழியில கிடைச்சா பிரச்சனை இல்லை, எந்த பாதிப்பும் இருக்காது. அநியாயமான வழியில கிடைக்குது, ஏதோ ஒரு ரூபத்துல எனக்கு கிடைச்சிச்சு, லாட்டரி டிக்கெட் மாதிரி கிடைச்சிச்சுன்னா லாட்டரி டிக்கெட்டே முதல்ல பிரச்சனை தான். அந்த மாதிரி விஷயங்களே ஒரு பிரச்சனை தான். திடீர்னு கோடீஸ்வரனாவும் சுத்தி இருக்கிறவங்களாம் நம்ம எதிர்பார்ப்பாங்க.
சோ இதன் அடிப்படையில இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஒரு பகையை சம்பாரிச்சுக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். நீங்களே நகைக்கடன் வாங்குற அமைப்பு, நகையால் கடனாளியாவது இல்ல நகைக்கடன் வாங்குறது, நகை கடன், கடை சொல்லல கடன், சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு, கொஞ்சம் பார்த்து இருந்துக்கங்க, சரிங்களா? மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை. அதே மாதிரி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட அமைப்புல பழைய வாகனத்தை வித்துட்டு புது வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற அமைப்பு. ஏன்னா 4ஆம் அதிபதி சுக்கிரன் 12க்கு வராரு அப்படிங்கிறத கணக்குல எடுத்துக்கணும். அப்படிங்கும்போது பழைய வாகனத்தை வித்து புது வாகனம் வாங்குவது, இந்த அமைப்பும் நடக்கும். தொழிலே பார்த்தோம்னா பயணங்கள் அதிகமா செய்யற சூழ்நிலைகள் ஏற்படும், பார்த்துக்கங்க, சரிங்களா? 6ஆம் இடத்த சுக்கிரன் தொடர்பு கொள்றதுனால நிறைய பேர் கொஞ்சம் கவனமா இருக்கணும். குறிப்பா உடல் பருமன் சம்பந்தப்பட்ட அமைப்பு, கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்ட அமைப்பு, இதுல எல்லாம் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது, சரிங்களா? அதே மாதிரி லேட் நைட்ல சாப்பிட்றத தவிர்த்துக்கங்க. 12ஆம் இடத்துல சுக்கிரன் செவ்வாய் இருக்கும் போதுல ஜீரண உறுப்புகள் பாதிக்கப்படும். அதுவும் இல்லாம உங்க ராசிக்கு 6ஆம் இடத்தை தொடர்பு கொள்றதுனாலே செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படும். கொஞ்சம் கவனமா இருங்க. லேட் நைட்ல சாப்பிட்றத தவிர்த்துக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு எக்ஸசைஸ் பண்றதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணீங்கன்னா அந்த பாதிப்பு இருக்காது அப்படிங்கிறத சொல்லலாம், சரிங்களா? வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். நட்சத்திர ரீதியா அவிட்ட நட்சத்திரக்காரர்கள், நட்சத்திராதிபதி ராசிக்கு 12. சோ இது இப்ப நான் ஆரம்பத்துல சொன்னேன்ல, அயனம் சயனம் போகணும் 3ஆ பிரியும். அது அந்தந்த வயசு கேட்டகரிக்கு தகுந்தாப்புல இருக்கும். 30 வயதுக்கு இடையே உள்ளவர்களா இருந்தால் நிச்சயம் எதிர்பாலினத்தோட ஈர்ப்பும் அவங்களால ஏற்படக்கூடிய பகையும் உண்டாகும். வேலை பார்க்குற இடத்துல எதிர்பாலினத்தினவனால் தான் உங்க வேலையே நடக்கும். நீங்க அடுத்த கட்டத்துக்கு போனா அவரோட துணை வேணும். சோ அந்த அமைப்பு உங்களை அடிமைப்படுத்தும், அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்க ஈகோயிஸ்டிக்கா நான் தான் பெரிய ஆளா இருக்கணும் அப்படின்னு நினைக்காம இறங்கி போனீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆயிடும். இறங்கி போகாம நான் இப்படித்தான் இருப்பேன், நான் ஆண், நான் பெண், நான் தான் பெரிய ஆள் அப்படிங்கிற ஒரு தோரணையில வந்தீங்கன்னா அது இந்த நேரத்துல உங்களுக்கு எந்த ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்காது. இறங்கி போக உங்களுக்கு ஏற்றம் உண்டு அப்படிங்கிறத சொல்லணும், சரிங்களா? அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு, சரிங்களா? அதே மாதிரி தொழில்துறை சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல எல்லாமே நல்லா இருக்கும். முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பு, நண்பர்களோட உதவி கிடைக்கிற நேரம், அதே மாதிரி எல்லாமே தேடி உங்களை வரும். நீங்க தேடி போகணும்னு அவசியம் இல்லை, எல்லா விஷயங்களும் தேடி வரும் அப்படிங்கிற உள்ள அமைப்புகள்லாம் இருக்கும். நினைத்த காரியத்தை நினைத்த மாதிரி நீங்க நேரடியா போய் பண்ண மாட்டீங்க, ஆனா ஒரு ஆளை வச்சு அந்த காரியங்கள் சக்சஸ் பண்ணிக்குவீங்க. 3ஆம் நபர்களை வைத்து காரியத்தை சக்சஸ் பண்றது இந்த காலகட்டத்துல நீங்க பெரிய ஆளு அப்படிங்கிறத சொல்லலாம். இதயம் சம்பந்தப்பட்ட நோய், முதுகு தண்டுவடத்துல பாதிப்பு ஏற்படுறவங்க, அதிகமாக பயணம் பண்ணக்கூடியவர்கள் இந்த நேரத்துல உடம்ப பார்த்துக்கங்க. காரணம் என்ன, பேக் பெயின் வர்றது, தலையில பிரச்சனை ஏற்படுறது, இது இல்லாம இதயம் சம்பந்தப்பட்ட நோய் இல்லாம கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்ட பாதிப்பு உள்ளவங்க இவங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை. உடல் பருமனா இருக்கிறவங்களுக்கு கூட உடல் வெயிட் தாங்க முடியாம முதுகு வலி வர்றது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் வரும். சோ அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் இது சம்பந்த அமைப்புல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தா போதுமானது, சரிங்களா? மற்றபடி அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு குறையும் இல்லை. அடுத்தது சதய நட்சத்திரக்காரர்கள். சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்த நட்சத்திராதிபதி ராசியிலே சனி 2ஆம் இடத்தில், வக்ரகுரு பார்வை, அதே மாதிரி 12ல சுக்கிரன். சோ எதிலையும் இன்பமயமாக வாழணும் அப்படின்னு நினைப்பீங்க. வாழ்றதுக்கு தானே இந்த வாழ்க்கையே வாழத்தானே அப்படிங்கிற ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு மாதிரி வாழ்றதுக்கு தானே இங்க வாழ்க்கை அப்படின்னு நீங்க அட்வைஸ் பண்ணுவீங்க எல்லாருக்கும். நீங்களே நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க, இந்த தப்பை இப்படி பண்ண மாட்டிக்க மாட்டோம், இதை இப்படி செஞ்சா தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி போதனை செய்யற அளவுக்கு கொண்டு வந்துருவீங்க. நண்பர்களோட உதவி அதிகமா இருக்கும். அதே மாதிரி நிறைய வேலையாட்கள் இந்த நேரத்துல உங்களுக்கு கிடப்பாங்க. உங்களுக்கு வேலை பார்த்து தரேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வருவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு கடன் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் முன் வருவாங்க. நீங்க ஏதாவது ஒரு தொழிலை காமிச்சு இந்த தொழிலை நான் செய்யறேன் அப்படின்னு நீங்க நினைச்சு முன் வந்தீங்கன்னா கடன் கொடுக்கறதுக்கு எல்லாரும் முன்னாடி வந்து நிற்பாங்க. உங்க இந்த நேரத்துல எல்லாரும் ஒரே அடியா தூக்கி விட பார்ப்பாங்க, மேல தூக்கி விட பார்ப்பாங்க, ஹைலைட்டா பிராண்டா அப்படி காட்டுறதுக்கு தொழில்துறையிலயோ ஏதோ ஒரு சூழ்நிலையில. ஏன்னா உச்ச சுக்கிரனோட செவ்வாய் சேர்றாரு. அப்ப தொழில்துறையா இருக்கும், இல்ல வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்பா இருக்கும், பூமி சம்பந்தப்பட்ட அமைப்பா இருக்கும். 3ஆம் பாவங்கிறனா உடன் பிறந்த சகோதரர்களே உங்களை தூக்கி விடணும், இவர் தான் பெரிய ஆளா இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வர மாதிரி இருக்கும். உங்களோட முயற்சியே உங்களை பெரிய ஆளாக்கும். ஸோ ஏதோ ஒண்ணு உங்களை பிராண்டா பெரிய ஆளா காமிக்கிற அளவுக்கு சூழ்நிலை வரும். ஸோ அதை வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். சமயத்துல லாட்டரி டிக்கெட் மூலியமா கூட உங்களுக்கு பணம் வரும். குருட்டு பணம் வர்றது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எளிதில் கிடைக்கும் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு.
காரணம் என்ன, 12 சுக்கிரன் வரும்போதுதான் உங்களுக்கு திடீர்னு ராஜயோகம் மாதிரி எல்லாம் கிடைக்கிறது சதய நட்சத்திரக்காரர்களுக்கு. சோ இந்த காலகட்டத்துல வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா ஒரு திடீர்னு ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையிலே பெரிய ஆள் ஆகிறதுக்கு, உன்னத நிலையை அடைகிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். சரியா பயன்படுத்திக்கங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல ஜம்ப் ஆகினா நம்ம பெரிய ஆளா இருப்போம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா இந்த காலகட்டத்துல அதை செய்யலாம். தப்பே கிடையாது. இது நிறைய ஐடி ஊழியர்களுக்கு பொருந்தும். சரிங்களா? அடுத்தது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி வக்ரம். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிகப்படியான பணிச்சுமை உங்களுக்கு இருக்கும். ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டத்துல குழந்தை பாக்கியம் ஏற்படும். நான் என்ன சொன்னேன், போகஸ்தானத்தின் அடிப்படையில குழந்தை பாக்கியம் அதிகப்படியா ஏற்படும். ஏற்கனவே குழந்தைங்க இருக்க வீட்டுல கூட இன்னொரு குழந்தை ஏற்பாடு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நடக்கும். சரிங்களா? அதே மாதிரி சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கிறனால எதிர்பாலினத்திலும் ஏற்படக்கூடிய ஈர்ப்பு உங்களுக்கு அதிகமாவே இருக்கும். என்னன்னு சொல்ல போனா காதல் வயப்படுவீர்கள் நீங்கள் அனைத்து வயதினரும் அப்படிங்கிறத சொல்லலாம். வேலை பார்க்குற இடத்துல வேலையை மட்டும் பார்த்தீங்கன்னா எந்த பாதிப்பும் வராது. இல்லாட்டி வேலையை தாண்டி ஏதாவது ஒண்ணு பண்ண போய் அது உங்களுக்கு வந்து இன்னைக்கு ரிஸ்க் ஆகாது, பின்னாடி ரிஸ்க் ஆகும் அப்படிங்கிறது தான் ஒண்ணு. ஏன்னா சுக்கிரன் ராகு அடுத்த சேரும், அடுத்த சுக்கிரன் சனியோட சேரும் போதுதான் பிரச்சனை ஆகும். சரிங்களா? ஏன்னா சுக்கிரன் ராகுனா இல்லீகலா தப்பா இருக்கும். ஆசிரியர்களாக இருப்பவங்க வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப கவனமா எதிர்பாலினத்திடம் இருங்க. சக ஊழியர்களோட சக ஆசிரியர்களோட கொஞ்சம் கவனமா இருங்க. அதே மாதிரி கேர்ள்ஸ் ஹாஸ்டல் ஸ்கூல்ல வேலை பார்க்குற ஆண் ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி ரொம்ப கவனமா இருங்க. சரிங்களா? ஏன்னா அவங்க செய்யற தவறுகள் கூட சமயத்துல உங்க மேல பிரதிபலிக்கலாம் அப்படிங்கிற சூழ்நிலைகள்லாம் வரும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. சோ கவனம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. ப்ரொமோஷன் எதுவும் எதிர்பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல அது கிடைக்காது. அதே மாதிரி நீங்க என்னதான் முயற்சி பண்ணி உங்களை ஒரு நல்ல அபிப்பிராயம் காமிக்கிற மாதிரி உள்ள உங்க இமேஜை சூப்பரா காமிக்கணும்னு நினைச்சாங்கன்னா அந்த சூப்பரா காமிக்கிறது ஃபெயிலியர் ஆயிரும். இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு இமேஜ் டேமேஜ் தான் இந்த நேரத்துல ஆகிக்கிட்டே இருக்குங்க ஒழிய நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. மற்றபடி உங்களுக்கு ஒரு பாதிப்பும் இல்லை. எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா இருக்குன்னே சொல்லலாம். சரிங்களா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா லைக்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.